வெல்கம் டு உணவு நலம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னால இன்னும் எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பெல் சிம்பலையும் கிளிக் பண்ணிடுங்க. இனி இந்த பழத்தை சாப்பிடாம விட மாட்டீங்க. கிவி பழத்தை பத்தி நம்ம ஏற்கனவே கேள்விப்பட்டிருப்போம். ஆனா அதை சாப்பிட்டா என்ன நன்மைகள், என்னென்ன நோய்கள்லாம் தடுக்கப்படுது, இதெல்லாம் தெரிஞ்சிருக்க வாய்ப்பே இல்லைங்க. ஏன்னா பழம் வாங்க கடைக்கு போகும்போதும் சரி, இல்ல ஜூஸ் குடிக்க போகும்போதும் சரி, மத்த பழங்களை பார்க்கும்போது இந்த பழம் சைஸ்ல கொஞ்சம் சின்னதாவும் டல்லாவும் தெரியும். பட் ஒரு மனுஷனுக்கு என்னென்ன சத்துக்கள்லாம் தேவைப்படுதோ அது அத்தனையும் இந்த பழம் கொடுக்கும். இதுல விட்டமின் சி, விட்டமின் B6, கால்சியம், இரும்பு சத்து மற்றும் மேங்கனீசும் அதோட இதர சத்துக்களும் நிறைஞ்சிருக்குது. பிரிவென்ஷன் இஸ் பெட்டர் தென் கியூர்னு நாம ஒரு பழமொழி கேள்விப்பட்டிருப்போம் இல்லையா? அந்த மாதிரி தான் கேன்சர் நோய் வராதுன்னு நினைக்கிறத விட அதை வராம தடுக்கிறது முக்கியம். இதுல இருக்க விட்டமின் சி ஃப்ரீ ராடிகல்ஸோட ஃபைட் பண்ணி செல் டேமேஜை தடுத்து ஸ்கின் கேன்சர் வராம தடுக்கும். குறிப்பா ஆரஞ்சு மற்றும் லெமனை விட கிவி பழத்துல தான் அதிக அளவு விட்டமின் சி இருக்குது. இது நல்ல பாக்டீரியாக்களை பெருங்குடல்ல உற்பத்தி செஞ்சு பெருங்குடல் கேன்சர் வராம தடுக்கும். இம்பேலன்ஸா இருக்கக்கூடிய டைஜஷனையும் ஒழுங்குபடுத்தி உணவு செரிமானத்தை ஊக்குவிக்கும். 100 கிராம் கிவி பழத்துல 55 கலோரிகள் மட்டுமே இருக்குது. அதோட சாலுபிள் ஃபைபர் சீக்கிரம் பசியை போக்கும். சோ இதனால நேச்சுரல் டயட் கண்ட்ரோல் ஏற்பட்டு வெயிட் லாஸ்க்கு சப்போர்ட் பண்ணும். கிவில இருக்கிற எசென்ஷியல் நியூட்ரியன்ஸ் விட்டமின் சி ஆஸ்மா, இருமல் போன்ற சுவாச கோளாறுகளுக்கு பரிந்துரைக்கப்படுது. வாரத்துக்கு 6 நாட்கள் தொடர்ந்து கிவி பழத்தை சாப்பிட்டு வந்தா 44% வீசிங் ப்ராப்ளம் குறைறதா சொல்லப்படுது. இதுல ஃபைபர் மற்றும் ஃப்ரக்டோஸ் நிறைஞ்சிருக்கிறதால சர்க்கரை நோயாளிகளுக்கு நல்லதுதான். ஏன்னா இதுல கிளைசமிக் இண்டெக்ஸ் ரொம்பவே கம்மி. இதனால சர்க்கரை அளவு கூடுறது தடுக்கும். மேலும் இதுல இருக்கக்கூடிய என்சைம் பிளட் சுகர் லெவல நீண்ட நாளுக்கு இன்க்ரீஸ் ஆகாம பாத்துக்கும். இதுக்கெல்லாம் நீங்க செய்ய வேண்டியது உங்க கவனத்தை கிவி பழத்து மேலையும் செலுத்துறதாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிடுங்க. ரொம்ப பிடிச்சா ஷேர் பண்ணிடுங்க. அடுத்த வீடியோல சந்திப்போம். பாய்.